ஸோ இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய பேச்சு திறமை. நம்ம பேச்சு திறமையை வந்து நம்ம சிறப்பாக பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு புத்தகம் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம், நெவர் ஸ்பிளிட் த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கு. இதை தொடர்ந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை நம்ம இன்னும் ஃபர்தராக வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். டே டு டே லைஃப்பில் நம்ம இன்னும் பெட்டராக கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சூப்பரான புக்கு நான் இன்றைக்கி ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். அதில் 92 ட்ரிக்ஸ் அல்லது டிப்ஸ் வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அதாவது ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேசும்போது உங்களுடைய பாடி லாங்குவேஜ் வந்து எப்படி இருக்கணும், அந்த பாடி லாங்குவேஜ் என்ன சொல்ல வருது, அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்மைலிங் ஃபேஸாக இருக்குதா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சோகமாக இருக்கீங்களா, இல்லை உங்கள் கண் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஐ டு ஐ இருக்கா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடியே உங்களை வந்து நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜிக்கலாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து காமிச்சு நீங்கள் வந்து ஒரு பெட்டர் பர்சனாக வந்து வரணும் அப்படின்னா நான் சொல்லுவேன், ஹவு டு டாக் டு எனி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு லைல் அவண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸலண்ட்டான ஒரு புக்கு. ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அப்படிங்கிற ஒரு புக்கு நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை முதல்ல படிங்க, அதுக்கப்புறம் இதை படிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஏற்ற போல் இந்த ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக எழுதியிருக்காங்க. 3 புக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதில் முதல் புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள், அடுத்து இது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெவர் ஸ்பிளிட் த டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் தமிழ் புக் கிளப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இது உங்கள் நாணத்திற்கான பாதை.